நல்ல வெளிச்சம் வந்துட்டு நேரம் வேற ஆயிட்டு பூமாரிக்கு சோற பங்கி கொடுக்கணும். வீட்டு வேலையும் நம்ம தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. மாட்டுக்கு புல்லை அறுத்துட்டு வர்றது, வயல் வேலை எல்லாம் நம்மளே ஒத்தையில கிடந்து சாக வேண்டியதாக இருக்குது. இவர் காலையிலே எங்கே போகிறாரு? லட்சுமி, அந்த சீனி டப்பாக்குள்ள 20 ரூபா கிடந்துச்சு, எடுத்துக்கிட்டேன். நில்லும்யா, நான் இங்கே ஒத்தையில கிடந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கேன். இந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் புல்லு கூட அறுத்துட்டு வர மாட்டேது. நீ தான் என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. இதெல்லாம் என்ன ஒருத்தி சொல்லியா தெரியணும்? ஆட்டுக்கு புல்லு இல்லைன்னு உமருக்கு தெரியாதா? காலையிலேயே ஆரம்பிச்சிட்டா. அதான் அறுத்துட்டு வந்துட்டல, கொண்டு போய் போடு. நம்ம சொல்ல சொல்ல நிக்காம போறது பாரு. இப்ப நீர் நிக்கலன்னா அந்த கையில இருக்க அருவா உங்க கழுத்துல வந்து கிடக்கும். என்ன லட்சுமி, காலையிலேயே வெளியில நின்று இப்படி கத்திட்டு இருக்க? பார்க்க ஆளெல்லாம் என்ன நினைப்பாவோ? என்னமும் நினைச்சிட்டு போறாளுவோ. உமருக்கு என்ன வந்தது? துட்டு ஒரு இடத்துலயும் வைக்கிறதுக்கு வழி இல்ல. இப்ப துட்டு எடுத்துட்டு எங்க போறீரு? 20 ரூபாவை கொண்டுட்டு எங்க போவோ? டீ கடைக்கு டீ குடிக்க போறேன். ஏன் வீட்டுல டீ குடிச்சா ஆவாதான் உமருக்கு? காலையில எந்திரிச்சு பார்த்தேன், உன்னையும் தேடி பார்த்தேன், உன்னையும் ஆளை காணோம். அந்த ஆளை தான் 20 ரூபாய் எடுத்துட்டு டீ கடைக்கு போறேன். அதான் இப்ப வந்துட்டோம்ல. வீட்டுல மாடு இருக்கு, பால் கறக்குறோம், கடையில போய் டீ குடிக்காரு. இப்ப இந்த பிள்ளைகளுக்கு வேற சோறு பங்கி வைக்கணும். காலையில எனக்கு எவ்வளவு வேலை. வீட்டுக்குள்ளேயே வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு, வெளியில புல்ல இருக்கிறதுக்கு நான் போக வேண்டியதா இருக்குது. நீர் சைக்கிள்ல போய் காலையிலேயே புல்லெல்லாம் அறுத்துட்டு வர வேண்டியதானே? காலையில வீட்டுல தானே தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பி சொல்லலாம்ல போய் புல்ல எடுத்துட்டு வாங்கன்னு. உன் பாட்டுக்கு போய் அறுத்துட்டு வந்துட்டு என்னைய போட்டு இப்ப கத்திட்டு இருக்கியோ? ஒரு வேலை சொல்லிக்கு லாய்க்கு இல்ல, ஒன்னு சொல்ல வழி இல்ல. என்ன பாத்துட்டே இருக்கீரு? தலையில கிடக்க புல்லு கிட்ட இறக்கும். போய் ஆடு மாடுக்கெல்லாம் போடும். நான் டீயை போட்டு எடுத்துட்டு வரேன். கையில தம்மா துண்டு 6 ரூபாவை வச்சுக்கிட்டு என்ன மிரட்டுறா? இவ்வளவு வேற தூங்கிட்டு இருக்காளோல. எந்திரிச்சு இன்டர்வியூக்கு கிளம்பணும்னு சொன்னா கிளம்புனால என்னவோ. The earliest age in history is called Old Stone Age or Paleolithic. This period is divided into. ரேகா, எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டியாடி? அக்கா முடிச்சிட்டேன்க்கா, ரிவிஷன் தான் விட்டுட்டு இருக்கேன். ஓகே, நல்லா எழுதிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா, உனக்கும் ஆல் தி பெஸ்ட். இன்டர்வியூ நல்லா அட்டெண்ட் பண்ணு. தேங்க்ஸ் டி. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஓகேவா? சூப்பரா இருக்குக்கா. சரி, நான் இப்போவே கிளம்புறேன். அப்போ தான் கரெக்ட் டைமுக்கு அங்கே போய் இருக்க முடியும். நீ படித்து முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டு வா ஸ்கூலுக்கு. டிஃபன்லாம் எடுத்து வச்சிட்டேன், ஓகேவா? நீ எதுவும் பேக் பண்ணிட்டு இருக்காத. ஓகேக்கா. சரிடி, ஒரு ஃப்ளாஸ்கில் டீ வச்சுருக்கேன், வேணா எடுத்துக்கோ. சாப்பிட்டுட்டு போகும்போது குடிச்சிட்டு போ. மறக்காமல் டோரை லாக் பண்ணிட்டு போ. லாக் பண்ணிவிட்டு லட்சுமி அம்மாட்ட சாவியை கொடுத்துட்டு போ. சரிக்கா. சரிடி, அப்போ நான் கிளம்புறேன். பாய். அக்கா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டுட்டு போ, மறந்துடாத. பாய். சரிக்கா, பாய். காரு வேற கிளம்பிட்டாலா இல்லையான்னு தெரியலையே. லேட் ஆக்கிடக்கூடாது. காரு, ஏ காரு, கிளம்பிட்டியா? புல்லெல்லாம் போட்டிரா? ஆமா ஆமா, சாப்பிட்டுட்டு தான் இருக்கு. இந்தாங்க டீ. இந்த டீயை குடிக்க 20 ரூபாய் எடுத்துட்டு போறாரு. ஏன் 20 ரூபா தாரும்? ஏம்மா தாரம்மா, கொண்டுட்டு எங்கேயும் ஓடிட மாட்டேன், பயப்படாத. ஏன் அனுஷ்கா வந்து புல்லு தின்னு வா. நீ எங்க ஓடிட்டு இருக்க? உங்க அம்மா இங்க தானே நின்று தின்னுகிட்டு இருக்கா. உங்க அம்மா கூட சேர்ந்து நின்று தின்னு. எம்மா, நான் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டியா மக்களே? பார்த்து கவனமா போயிட்டு வா. காரு அப்பா விட வரணுமா? வேணாம்ப்பா, துளசி வெளியில தான் நிக்கிறா. நான் அவ கூட போறேன். 2 பிள்ளைகளும் பார்த்து போயிடுவாங்க. பொம்பளைங்க கூட்டம் எங்க இருக்கோ அங்க போய் ஏறிக்கோங்க, சரியா? பார்த்து கவனமா இருட்டி. ஃபைல் எல்லாம் கொண்டுட்டு போற. உன் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கல, பார்த்து வச்சுக்க. எந்த தாளையும் தொலைச்சிடாத. சரிம்மா. எப்பா எம்மா 2 பேரும் சேர்ந்து நின்று ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல இரு மக்களே, வேலை கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். காரு அவைய கேட்குற கேள்விக்கெல்லாம் நல்ல பதில் சொல்லு. பயப்படாம தைரியமா சொல்லு, சரியா? சரிங்கப்பா, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாடி. விளையாட்டு போக்கில் அங்கே இங்கே நின்று பறக்க பார்த்துட்டு நிற்க கூடாது. போனமா வந்தமான்னு இருக்கணும். என்ன புரிஞ்சதா? சரிம்மா. துளசி, வந்துட்டேன். எத்தனை டைம் டீ கூப்பிடுறது? சீக்கிரம் வா. நைட்டு ப்ரிப்பேர் பண்ண சொன்னே, பண்ணியா? எல்லாம் பண்ணிட்டேன். எல்லாம் பக்காவா இருக்கு. உன்னோட பக்கா தானே தெரியும். ஓவர் பில்டப் கொடுக்காத. நேற்று இப்படிதான் ரெஸ்யூம் எல்லாம் பக்காவா இருக்குது. எல்லாம் ஓகே ஓகேன்னு பில்டப் கொடுத்துட்டு இருந்த. கடைசியில் ரெஸ்யூமை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நல்லா கொலை பண்ணி வச்சிருக்கேன்னு. உன் விளையாட்டுத்தனத்தெல்லாம் இங்கேயே விட்டுட்டு வாடி. சரி துளசி. என்னடி ட்ரெயின் என்ன பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்துட்டேன்? ஸ்டேஷனுக்கு நம்ம 5 நிமிஷத்தில் போகலன்னா ட்ரெயின் போயிரும்டி. அப்போ பஸ்ஸையும் விட்ட மாதிரியே இருக்கும், ட்ரெயினையும் விட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் பஸ் வந்ததுன்னு பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ்ஸில் நம்மளை தவிர ஒருத்தரையும் காணுமே. இது தானடி ஃபஸ்ட்டு ஸ்டாப். இங்கேருந்தா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போக போக ஆள் ஏறும். அதுவும் கரெக்ட் தான். இவ்வளோ காலமுறை யார் போக போகிறா? இன்டர்வியூக்கு உள்ளே போனோடனே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் வெளியில் காட்டிக்கிறாத, தைரியமாக இரு. சரி. ஜென்ஸும் நம்மளை கொஸ்டின் கேட்கலாம், இல்லைன்னா லேடிஸும் இருப்பாங்க. ஸோ
பயப்படாம ஆன்சர் பண்ணு, ஓகேவா? ஏய் துளசி, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். டக்குன்னு திரும்பிடாத. மெண்டலு, டக்குன்னு திரும்பாதன்னு சொல்ற, உடனே திரும்புறா பாரு. அங்க பாத்தியாடி, அந்த பையன் நம்மளையே பார்த்துட்டு இருக்கான். குறு குறுன்னு அவன் பார்வையே சரியில்லை. எனக்கு என்னவோ அவன் நம்மளுக்கு திண்ணூறு போடுறான்னு தோணுது. திண்ணூறு போடுறானா? என்னடி புதுசு புதுசா பேசுற? நீ என்ன சொல்ற? நம்மளே பார்த்துட்டு இருக்கான்ல. கண்ணு ரெண்டையும் நோண்டணும். அழகான பொண்ணுங்கள்லாம் பஸ்ஸில் உட்காந்துடக்கூடாது. முன்ன பின்ன நம்மள மாதிரி பியூட்டிஃபுல்லான லேடிஸ்லாம் பார்த்ததே இல்லை போல இவன். அதான் இப்படி ஜொல்லு வலிக்கிறான். சரியான ஜொல்லேன். அவன் யாருன்னே தெரியாது, சும்மா ஏதாவது சொல்லாதடி. அப்படிலாம் இருக்காது. பின்ன இப்படி பொண்ணுங்க உட்காந்துருக்கோம், பொண்ணுங்க சீட்டை பார்க்கவே உட்காந்துருக்கான் பாரு. காரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என் பின்னாடியே ஒருத்தர் சுற்றுவாருன்னு சொன்னல. நேற்று கூட லெட்டரு. அது அவர் தாண்டி. என்ன துளசி சொல்ற? நம்ம பஸ்ல வர விஷயம் எப்படி அவனுக்கு தெரியும்? அதான் காரு, எனக்கு ஒன்றும் புரியல. எப்படியோ மோப்பம் முடிச்சுட்டு வந்துட்டான். துளசி, நான் அவனை சொல்லுவேன், கோவப்படாத. கோவப்படாத மாதிரி எதுனாலும் சொல்லுடி. அவன் ரொம்ப அழகா இருக்காண்டி. சி, வாயை மூடிட்டு அங்கிட்டு திரும்பி இருடி. ஓ, பொசிசிவ்னஸோ மண்ணாங்கட்டி. இவ சொல்ற மாதிரி அவ்வளோ அழகாவா இருக்கான். டேய் மச்சான், பாத்துட்டாடா பாத்துட்டா. ஐயோ, பாத்துட்டான். துளசி, என்ன சொல்லுங்க? நேத்து அந்த லெட்டரை படிச்சியா? எந்த லெட்டர்? எனக்கு ஒன்றும் தெரியாது. எந்த லெட்டரா? ஒருவேளை அவ பார்க்கலையா? அதெல்லாம் பார்த்துருப்பாங்கடா. பொண்ணுங்களாம் இப்படி தான், எல்லாத்தையும் வெளில சொல்ல மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்பாளுங்க. உண்மைக்குமே பார்க்கலன்னு நினைக்கிறேன்டா. விடாதடா, கேளு கேளு. துளசி, அந்த லெட்டர்ல என் மனசுல உள்ளதெல்லாம் எழுதியிருக்கேன். உனக்கு புரிஞ்சதா? படிச்சு பாத்தியா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. தேவையில்லாம இப்பெல்லாம் வந்து என்கிட்ட பேசாதீங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இங்க யாரும் இல்ல துளசி பாக்குறதுக்கு. ஹே, சும்மா விளையாடாத துளசி, ப்ளீஸ் சொல்லு. ஹலோ சார், யார் சார் நீங்க? நான் எதுக்கு உங்ககிட்ட விளையாட போறேன்? நான் ஏன் உங்கள்கிட்ட விளையாடணும் சொல்லுங்க? உங்க பேக்ல வச்சேனே. என் பேக்ல செருப்பு தான் இருந்துச்சு. இவ ஒருத்தி பேசவே தெரியாது. அண்ணே, கவிதை சூப்பர், டக்கரா இருந்துச்சு. நாங்க படிச்சு பார்த்தோம். தேங்க்யூ சிஸ்டர். படிச்சிங்களா? எப்பா, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. அவங்க யார்? உங்க ஃப்ரெண்டா சிஸ்டரா? பாருங்க, நீங்க எவ்வளவு டீசெண்டா பதில் சொல்றீங்க சிஸ்டர். உங்க ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் கத்து கொடுங்க. இப்ப அவன்கிட்ட உன்னைய பேச சொன்னா? சாரி துளசி, ஒரு ஆர்வத்துல உனையெல்லாம் போடி. எக்ஸ்கியூஸ் மீ, பாவம் என் தங்கச்சி திட்டாதீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அடப்பாவி, அதுக்குள்ளேயும் அண்ணன் தங்கச்சி ஆயிட்டீங்களா? இங்க பாருங்க, எனக்கு இப்போ உங்கள்கிட்ட பேசுறதுக்கெலாம் டைம் இல்லை. எனக்கு பேசவும் தோணல. ஸ்டாப் வந்துருச்சு. வா காரு. சிரிச்சுக்கிட்டே இருக்காதடா, வலிது தொட. திட்டு வாங்கியும் சிரிக்கிறான் இவனெல்லாம்.